الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقال تعالى قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها فول وجهك شطر المسجد الحرام وحيثما كنتم فولوا وجوهكم شطره وإن الذين أوتوا الكتاب ليعلمون أنه الحق من ربهم وما الله بغافل عما يعملون. இது சூரா பக்ராவுடைய 144வது ஆயத்திலிருந்து இப்பொழுது தஃப்சீர் தொடங்குகிறது. அல்லாஹு தாலா இந்த ஆயத்துக்களை சொல்கின்றான். கத் நரா தக்கல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, ஏ நபியே, உங்களுடைய பார்வை வானத்தின் பக்கம் திரும்புவதை நாம் பார்க்கின்றோம். கிப்லா மாற்றப்பட வேண்டும் என்ற ஆசையினால் நீங்கள் வானத்தை நோக்கி பார்ப்பதை நாங்கள் கவனிக்கின்றோம். ஃபல நுவல்லியன்னக கிப்லத்தன் தர்வாஹா, எனவே எந்த கிப்லாவை நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களோ அந்த கிப்லாவின் பக்கம் நாம் உங்களை முகம் திருப்பச் செய்வோம். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம், எனவே உங்களுடைய முகத்தை மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள், குர்ஆனில் முதலாவது மாற்றப்பட்ட சட்டம் கிப்லாவுடைய சட்டம். 16 அல்லது 17 மாதங்கள் மக்காவிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா சென்றதுக்கு பிறகு, ஹிஜ்ரத்துக்கு பிறகு அங்கே பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுதிருக்கின்றார்கள். யஹூதிகள் அங்கு அதிகமாக வசித்தவர்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மக்திஸை பின்பற்றுவதை, முன்னோக்கி தொழுவதை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். ஏனென்றால் அவருடைய கிப்லாவும் அதுதான். இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கிப்லாவின் பக்கம் திருப்பப்படுவதை விரும்பினார்கள். அதற்கான துஆவும் செய்து கொண்டிருந்தார்கள். அடிக்கடி வானத்தின் பக்கம் பார்ப்பார்கள். அதை அல்லாஹ் இங்கே சொல்கின்றான். கத் நரா தக்கல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, நீங்கள் வானத்தின் பக்கம் அடிக்கடி பார்ப்பதை நாங்கள் கவனிக்கின்றோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்தால் தொழுகையிலிருந்து பார்வையை வானத்தின் பக்கம் திருப்புவார்கள், கிப்லா மாற்றப்பட வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக. எனவே உங்களை ஃபலனுவல்லி எனக்கு கிப்லத்தன் தர்வாஹா, நீங்கள் விரும்பக்கூடிய அந்த கிப்லாவின் பக்கம் நாங்கள் முகம் திருப்ப செய்வோம். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் உங்களுடைய முகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். வஹைசுமா குன்தும் ஃபவல்லு உஜூஹக்கும் ஷத்ரா, இதே மாதிரி நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய முகங்களை கிப்லாவின் பக்கம் திருப்புங்கள். வ இன்னல்லதீன ஊத்துல் கிதாப லயஅலமூன அன்னஹுல் ஹக்கு மின் ரப்பிஹிம், இந்த விஷயம் இருக்குது, கிப்லா மாற்றப்படும் என்ற விஷயத்தை வேதக்காரர்கள் நிச்சயமாக அறிந்திருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா கிப்லாவின் திசையின் பக்கம் மீசாபுடைய பகுதி, குறிப்பாக இந்த இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துரைத்துக் கொண்டிருந்தார்களோ அதன் பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகம் திருப்பப்பட்டதை அந்த திசையை நோக்கி தொழும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவித்தார்கள். இதே மாதிரி ஹதீஸில் வந்திருக்கின்ற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அல் பைத்து கிப்லத்துன் லி அஹ்லில் மஸ்ஜித், காபா இருக்குதே அது மஸ்ஜிதுல் ஹராமை சேர்ந்த மக்களுக்கு கிப்லாவாகும். அல் மஸ்ஜித் கிப்லத்துன் லி அஹ்லில் ஹரம், அந்த மஸ்ஜிதுல் ஹராம் முழுவதும் அஹ்லுல் ஹரம் மக்கா அதை சுற்றிய பாதி மக்களுக்கு கிப்லாவாகும். வல் ஹரமு கிப்லத்துன் லி அஹ்லில் அர்த் ஃபி மஷாரிகிஹா வ மகாரிபிஹா மின் உம்மத்தி, இதே மாதிரி ஹரம் இருக்கின்றதே அது முழுலக மக்களுக்கும், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அனைத்திலும் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் கிப்லாவாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதே மாதிரி நிறைய ஹதீஸில் கிப்லா சம்பந்தப்பட்ட மாற்றப்பட்ட சம்பவம் வந்திருக்கின்றது. 16 அல்லது 17 மாதங்களுக்கு பிறகுதான் கிப்லா மாற்றப்பட்டது. அபூ சயீத் இப்னு முஅல்லா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நஸை ஷரீஃபில் ரிவாயத்தில் வருது, நாங்கள் ஒரு பள்ளிவாசலுக்கு ரசூலுடைய காலத்தில் தொழுகிறதுக்காக செல்லுவோம். அன்றைக்கு நான் பள்ளிவாசலுக்கு பக்கத்தால் போகிற நேரம் தொழுகையிட நேரமாக அது இருக்கிற லோஹருக்கு முன்னாடி உள்ள நேரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் உட்கார்ந்திருப்பதை நான் பார்த்தேன். அப்போ நான் சொன்னேன், ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்று சொல்லிட்டு நாங்களும் போய் உட்கார்ந்து கொண்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதி காட்டினார்கள். கத் நரா தக்கல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்வாஹா, இந்த ஆயத்தை ஓதி கிப்லா மாற்றப்பட்ட செய்தியை சொன்னார்கள். அப்போ நான் எனக்கு பக்கத்தில் இருந்தவரை பார்த்து சொன்னேன், வாங்க
تعال نركع ركعتين قبل أن ينزل رسول الله صلى الله عليه وسلم فنكون أول من صلى ஃபத்தவாரைனா ஃபசல்லைனாகுமா. அப்போ நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரர் பார்த்து சொன்னேன், வாங்க நாங்கள் 2 பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிம்பரில் இந்த இறங்குறதுக்கு முன்னாடி போய் இந்த புதிய கிப்லாம் பக்கம் தொழுவோம், நாங்கள் தான் முதலாவது தொழுத கூட்டமாக கிப்லாம் பக்கம் தொழுதவர்களாக ஆகுவோம் என்று சொன்னேன். அப்போ நாங்கள் 2 பேரும் அப்படி எழும்பி தூணுக்கு பின்னால் இருந்து மறைந்து கொண்டு நாங்கள் கிப்லா முன்னோக்கி தொழுதோம். அதுக்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிம்பரில் இருந்து இறங்கி லுஹருடைய தொழுகையை தொழுவித்தார்கள். இது நசை ஷரீஃப் ரிவாயத். இதே மாதிரி இப்னு உமர் தவீயுடைய ரிவாயத்தில் வந்திருக்கின்றது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, முதல் தொழுகை கிப்லா முன்னோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை நோக்கி தொழுது லுஹருடைய தொழுகை. ஆனால் பிரபலியமான கருத்துப்படி முதலாவதாக தொழுதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லா முன்னோக்கி தொழுது அஸருடைய தொழுகை. அதனால தான் குபாவுடைய மக்களுக்கு கூட தொழுகையுடைய செய்தி, கிப்லா மாற்றப்பட்ட செய்தி போய் சேர்ந்தது ஃபஜ்ருக்கு தான் போய் சேர்ந்துச்சு. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. பனு ஹாரிஸாவுடைய மஸ்ஜிதில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது லுஹர் அல்லது அசர் என்று அந்த பெண்மணி அறிவிக்கிறாங்க, நாங்கள் பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து, நான் ரசூல்லாவோட பைத்துல் மக்திஸில் காபத்துல்லாவை நோக்கி தொழுதேன், இந்த சட்டம் மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்ன உடனே அவங்க 2 ரக்காயத் தொழுது இருந்தாங்க. மற்ற 2 ரக்காயத்தையும் ருக்குலிருந்தே திரும்பி அடுத்த சைடில் பெண்கள் ஆண்களோட இடத்துக்கு வந்தார்கள், ஆண்கள் பெண்களோட இடத்துக்கு மாறினார்கள். அப்படியே இன்னும் 2 ரக்காயத்தை பூர்த்தி செய்தார்கள். பனு ஹாரிஸாவை சேர்ந்த சஹாபி சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலாஇக ரிஜாலுன் யுமினூன பில் கைப், எங்களை சம்பந்தமாக இவர்கள்தான் மறைவான விஷயங்களை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் என்று புகழ்ந்து கூறினார்கள். இந்த விஷயத்தை அந்த சஹாபி அறிவிக்கின்றார்கள். வஹைசுமா குந்தும் ஃபவல்லு உஜூஹக்கும் ஷத்ரா. அடுத்த அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும், மேற்கிலேயோ கிழக்கிலேயோ வடக்கிலேயோ தெற்கிலேயோ எங்கிருந்தாலும் நீங்கள் காபாவுடைய திசையின் பக்கமே நீங்கள் தொழுங்கள். இது எல்லாருக்கும் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகையிலையும் கட்டாயமாகும். ஆனால் நஃபிலான தொழுகையில், அதுவும் குறிப்பாக பிரயாணத்தில் வேண்டிய திசையின் பக்கம் முன்னோக்கி தொழலாம். இதே மாதிரி யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் ஃபர்தான தொழுகை எந்த திசையிலும் தொழலாம். அடுத்து தக்பீர் கட்டி தொழுவும் பொழுது கிப்லாவுடைய நோக்கி முன்னோக்கும்படி அல்லாஹ் சொல்கிறான். எனவே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறாங்க, முன்னுக்கு தான் பார்க்கணும், சுஜூதுடைய இடத்துக்கு அல்ல. ஏன்னா கிப்லா முன்னோக்குற என்றால் முன்னோக்கி பார்ப்பது மூலமாக தான் இருக்கும். ஆனால் இமாம் ஷாஃபி, இமாம் அஹமது, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் போன்றவங்க சொல்கிறாங்க, கிப்லாவை முன்னோக்கி பார்வையை கொஞ்சம் தாழ்த்தி சுஜூதுடைய இடத்துல வைக்க வேண்டும். ஹைர், 2 கருத்துக்களும் சரிதான். அப்போ தொழுகையில் முன்னோக்கி தொழவேணும், கிப்லாவுடைய திசையை முன்னோக்கி. வ இன்னல் லதீன ஊத்துல் கிதாப லயஅலமூன அன்னஹுல் ஹக்கு மின் ரப்பிஹிம். அதே நேரத்தில் வேதக்காரர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இந்த உங்களின் பக்கம் இறக்கப்பட்ட இந்த கிப்லா மாற்றப்படும் என்ற செய்தி உண்மையானது என்று அறிந்திருக்கின்றார்கள். அவங்க இன்றைக்கு மறுக்கிறார்கள், ஆச்சரியமாக கேட்குறாங்க, பைத்துல் மக்திஸை விட்டு திரும்பி ஒரு காபத்துல்லாவை நோக்கி எப்படி தொழுகிறார், என்ன காரணம்னு கேட்குறார். ஆனால் நிச்சயமாக அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள், நீங்கள் உங்களை அல்லாஹு தஆலா கொஞ்ச காலம் பைத்துல் மக்திஸ் நோக்கி தொழுதற்கு பிறகு காபத்துல்லாவை முன்னோக்கி தொழ வைப்பான். இது ரசூலுல்லாவுடைய தன்மையை வர்ணிக்கப்பட்ட நேரம் அல்லாஹு தஆலா அவங்களுடைய உம்மத்தை பற்றி இவ்வாறு உங்களுக்கு சொல்லியிருக்கின்றான். நீங்கள் அதை அறிந்திருக்கின்றீர்கள், அது அறிந்தும் கூட இதை நீங்கள் மறைக்கின்றீர்கள். பொறாமையின் காரணமாக, குஃப்ரின் காரணமாக எல்லை மீறி நீங்கள் மறைக்கின்றீர்கள். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா யஅமலூன். இவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை விட்டும் அல்லாஹ் மறந்தவனாக கிடையாது. அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த வேதக்காரர்கள் ஆசைப்படுறாங்க நீங்கள் அவங்கள பின்பற்றணும் என்று ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம் இருக்கிறதே அது பூர்த்தியானது, சரியானது அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள். அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோதான் ஆதாரங்களை முன்வைத்தாலும், எவ்வளோதான் குர்ஆனை ஹதீஸை அல்லாஹுடைய அத்தாட்சிகளை முன்வைத்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். வல இன் அதைத்தல்லதீன ஊத்துல் கிதாப பிக்குல்லி ஆயத்தின் மா தபிஉ கிப்லதக். நபியே, நீங்கள் அவர்களுக்கு எவ்வளோதான் அத்தாட்சிகளை ஆதாரங்களை அவர்களுக்கு முன்வைத்தாலும் அவங்க உங்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று இருக்கின்றார்கள்.
எனவே அவர்கள் உங்களுடைய சொல்லை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தங்களுடைய மன இச்சையை விட்டுட்டு உங்களை பின்பற்ற மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்னொரு இடத்துலையும் சொல்கின்றான், இன்னல்லதீன ஹக்கத் அலைஹிம் கலிமத்து ரப்பிக லா யுமினூன். நபியே, யார் மீது உங்களுடைய ரப்புடைய வார்த்தைகள் நிகழ்ந்து விட்டதோ உண்மையாகிவிட்டதோ அவர்கள் ஒரு நாளும் ஈமான் கொள்ள மாட்டார்கள். வலவ் ஜாஅத்துஹும் குல்லு ஆயத்தின் ஹத்தா யரவுல் அஸாபுல் அலீம். நோவினை தரக்கூடிய அஸாப் வரும் வரைக்கும் எவ்வளவுதான் அவர்களுக்கு அத்தாட்சியில் காட்டப்பட்டாலும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அதனால் அல்லாஹ் இங்கே சொல்கின்றான், நீங்கள் எவ்வளவுதான் அத்தாட்சிகளை ஆதாரங்களை முன்வைத்தாலும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள், உங்களை பின்பற்ற மாட்டார்கள். வமா அன்த பித்தாபியின் கிபிலத்தஹும். இதே மாதிரி நீங்களும் அவர்களுடைய கிபிலாவை பின்பற்ற மாட்டீர்கள். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹுடைய கட்டளை பின்பற்றும் விஷயத்தில் உறுதியாக இருப்பதன் காரணமாக, பூர்த்தியாக இருப்பதன் காரணமாக ஒரு நாளும் அவர்களுடைய கிபிலாவை முன்னோக்க மாட்டார்கள். எவ்வாறு அவர்கள் மனோ இச்சையினும் தன்னுடைய மனோ விருப்பப்படியும் அதில் உறுதியாக இருக்கிறாங்களோ, அதிலிருந்து கொண்டு உங்களுடைய கிபிலாவை அவங்க பின்பற்ற மாட்டாங்களோ, இதே மாதிரி நீங்கள் ஹக்கான வழியில் இருந்து கொண்டு அல்லாஹ்க்கு வழிபட்டு கொண்டு அவருடைய கிபிலாவை நீங்களும் பின்பற்ற மாட்டீர்கள். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படிதான் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலைனித்தபத ஹுவாஅஹும் மின் பாதி மா ஜாஅக மினல் இல்மி இன்னக இதல் லமினல் ஸாலிமீன். உங்களுக்கு இவ்வளோ பெரிய அத்தாட்சியில் வந்ததுக்கு பிறகும் அவர்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால் நீங்கள் அநியாயக்காரர்களுடைய கூட்டத்தில் ஆகிவிடுவீர்கள். இது அல்லாஹ் தஆலா முழு அகிலத்துக்கும் சொல்கிறான். ரசூலுல்லாஹ்க்கல்ல, மார்க்கத்தை அறிந்த ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சொல்கின்றான். ரசூலுல்லாஹை முன்னோக்கி முகாத்தபாக சொல்லப்பட்டாலும் இது உம்மத்துடைய உலமாக்கள், உம்மத்துடைய அறிவாளிகளுக்கு அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு தெளிவான இல்மு கிடைச்சதுக்கு பிறகும் நீங்கள் அந்நியர்களுடைய கலாச்சாரங்களை வழிமுறைகளை பின்பற்றுவீர்கள் என்றால், பாவமான காரியங்களின் பக்கம் போவீர்கள் என்றால் நீங்கள் மிகப்பெரிய அநியாயக்காரர்களாக மாறிவிடுவீர்கள். அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லதீன ஆதீனாஹுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும். யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்திருக்கின்றோமோ அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய பிள்ளைகளை அறிவது போன்று அறிந்திருக்கின்றார்கள். தங்களுடைய பிள்ளைகளை எவ்வாறு தெளிவாக இது என்னுடைய மகன் என்று அறிகின்றார்களோ அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மைகளை, அடையாளங்கள் குர்ஆன்ல அவங்களோட வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றதை அதை வைத்து தெளிவாக அறிந்து கொள்வார்கள். ஹஸரத் அப்துல்லா இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களிடத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்டாங்க, அத்தாரிஃபு முஹம்மதன் கமா தாரிஃபு வலதக். நீங்கள் உங்களோட மகனை அறிந்து கொள்வது போன்று, உங்களோட பிள்ளைகளை அறிந்து கொள்வது போன்று ரசூலுல்லாஹ்வை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்களா என்று கேட்டாங்க. அவன் சொன்ன, நாம் அக்ஸர், ஏன் இல்லை, அதை விட நாங்கள் அறிந்திருக்கின்றோம். நஸல் அல் அமீனு மினஸ் ஸமா அல் அமீன் ஃபில் அர்த் பினாத்திஹி ஃபஅரஃப்துஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீன், பூமியில் இருக்கக்கூடிய அமீன் மீது வானத்திலிருந்த அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வஹி இறக்கியிருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். வபினில்லா அத்ரி மா கான மின் உம்மி. என்னுடைய மகனுடைய விஷயத்தில் எனக்கு தெரியாது அவனோட தாய் என்ன செஞ்சாங்க. அவன் ஏமாற்றி கூட இருக்கலாம், என்னுடைய மகன் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அல்லாஹுடைய செய்தி உண்மையானதை, வானத்திலிருந்து ஜிப்ரீல் பூமியுடைய அமீனான ரசூலுல்லாஹ் மீது இறங்கினார்கள் என்ற செய்தி, இதே மாதிரி அடையாளங்கள் முழுமையாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். என்னுடைய பிள்ளையை விட அதிகமாக தெளிவாக நான் அறிந்து கொள்கிறேன் என்று சொன்னாங்க. இதே மாதிரி இன்னொரு கருத்து, யாரிஃபூன கமா யாரிஃபூன அப்னாஅஹும்டா, நிறைய பிள்ளைகளுக்கு மத்தியில் எங்களோட பிள்ளை இருந்தால் எப்படி நாங்கள் பிள்ளையை நாங்கள் அறிந்து கொள்கிறோமோ, என்னுடைய பிள்ளை தான் இந்த விஷயத்தில் சந்தேகம் வருது இல்லையோ, இதே மாதிரி அல்லாஹு தஆலா அந்த வேதக்காரர்கள் உறுதியாக அறிந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று அறிந்தும் கூட அவங்க மறைக்கின்றார்கள். இன்ன ஃபரீக மின்ஹும் லயக்துமூன அல் ஹக்க வஹும் யஅலமூன். அவர்கள் உறுதியாக அறிந்து கொண்டும் கூட, ரசூலுல்லாஹ்வுடைய தன்மைகளை விளங்கியும் கூட அவர்கள் ஹக்கை மறைக்கின்றார்கள். அவங்களுக்கு தெரியும் இவங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், இவங்க உண்மையானவங்க என்று விளங்கியும் கூட அவங்க மறுக்கின்றார்கள். அல் ஹக்கு மின் ரப்பிக ஃபலா தகூனன்ன மினல் மும்தரீன். எனவே ஹக் என்பது இதுதான் உண்மையானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மூமின்கள் எதன் மீது இருக்கின்றாரோ அதான் உண்மை ஹக்கானது. ஃபலா தகூனன்ன மினல் மும்தரீன். எனவே நீங்கள் சந்தேகமான கூட்டத்தில், சந்தேகப்பட கூட்டத்தில் நீங்கள் ஆகிவிடாதீர்கள்.
அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வலி குல்லின் விஜ்ஹத்துன் ஹுவ முவல்லிஹா, ஒவ்வொருத்தருக்கும் முன்னோக்கக்கூடிய ஒரு திசை ஒன்று இருக்கின்றது, அதன் பக்கம் மற்றவங்க ஒவ்வொருத்தரும் முன்னோக்குகின்றார்கள். எனவே ஃபஸ்தபிகுல் ஹைராத், நீங்கள் நலவின் பக்கம் போட்டி போடுங்கள். ஐனமா தக்கூன் யஅதி பிக்குமுல்லாஹு ஜமியா, நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பான். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திசை இருக்க அதை முன்னோக்குகின்றார்கள். யஹூதிகள் ஒரு திசையை எடுத்துக்கொண்டு அதை முன்னோக்குகின்றார்கள். நஸ்ரானிகள் ஒரு திசையில் முன்னோக்குகின்றார்கள். நீங்கள் முமின்களே, உங்களுக்கு சரியான கிபிலாவின் பக்கம் உங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கின்றது, நீங்கள் அதன் பக்கம் முன்னோக்குங்கள். ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் கிபிலாவின் பக்கம் முன்னோக்கும்படி ஏவப்பட்டது, ஆனால் அவங்க அதை சரியாக பின்பற்றல. இந்த சமுதாயம் பூர்த்தியான அமைப்பில் முழுமையான முறையில் அந்த கிபிலாவை முன்னோக்குகின்றார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி. அதற்கு அல்லாஹ் சொல்றான், ஐனமா தக்குன் யஅதி பிக்குமுல்லாஹு ஜமியா, நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பான். இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் தஆலா உங்களை பூமியுடைய பல பாதிகள் இருந்தாலும், உடம்புகள் பிரிந்து போனாலும், உடம்புகள் மண்ணோட மண்ணாகினாலும் அல்லாஹ் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பான். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வமின் ஹைஸு ஹரஜ்த ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம், நீங்கள் எந்த திசையில் இருந்தாலும் எங்கே போனாலும் அங்கிருந்து கொண்டு நீங்கள் காபத்துல்லாவை கிபிலாவுடைய மஸ்ஜிதுல் ஹராமுடைய திசையை நீங்கள் முன்னோக்குங்கள். வ இன்னஹு லில் ஹக்கு மின் ரப்பிக், இதுதான் உங்கள் ரப்புடைய புறத்திலிருந்து ஹக்காகும். வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை விட்டும் அல்லாஹ் மறந்தவனாக இல்லை. வமின் ஹைஸு ஹரஜ்த ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம், எனவே நீங்கள் எங்கே போனாலும், திரும்ப அல்லாஹ் சொல்கின்றான், மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் முன்னோக்குங்கள். ஹைசுமா குன்தும் ஃபவல்லு உஜூஹக்கும் ஷத்ரா, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் காபத்துல்லாவை அதனுடைய திசையை முன்னோக்கி தொழுங்கள். இதையே நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம். லிஅல்லா யக்கூன லின்னாஸ் அலைக்கும் ஹுஜ்ஜா, மக்களுக்கு உங்களுக்கு எதிராக எந்த ஆதாரம் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான், உங்களுக்கு எதிராக இந்த குற்றம் சாட்டக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான். இப்போ அல்லாஹு தஆலா மூன்றாவது தடவையாக இந்த கட்டளை அல்லாஹ் சொல்கின்றான். கிபிலாவை மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி முன்னோக்கும்படி அல்லாஹ் சொல்கின்றான். பூமியில் எந்த திசையில் இருந்தாலும் நீங்கள் அதை பின்பற்றுங்கள். ஏன் அல்லாஹு தஆலா 3 தடவை கிபிலாவை முன்னோக்குவதை திரும்ப திரும்ப உறுதிப்படுத்தி சொல்லிக்கிருக்கான்? என்னுடைய ஹிக்மத் என்ன காரணம் என்ற விஷயத்தில் முஃபஸ்ஸிரீன்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு. சிலர் சொல்றாங்க, இஸ்லாத்தில் முதலாவது மாற்றப்பட்ட சட்டமாக இது இருக்கிறதுனால, நாசிக் மன்சூஹுடைய பாடத்தில் முதல் பாடமாக இருக்கிறதுனால, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க போன்றவங்க சொல்கிறாங்க. அதனால் அல்லாஹு தஆலா அதை உறுதிப்படுத்துறதுக்காண்டி திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்கின்றான். இரண்டாவது கருத்து, இது பல நிலைமைகளை வச்சு அல்லாஹு தஆலா 3 ஆயத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு, 3 கட்டளைகள் 3 நிலைமைகளை வச்சு. முதலாவது கட்டளை, யார் காபாவை பார்த்து கொண்டிருக்கிறாரோ, காபாவுக்கு முன்னால் இருக்கிறாரோ அவருக்கு. இரண்டாவது கட்டளை, யார் மக்கால் இருக்கிறாரோ, காபாவிட்டும் தூரமாக இருக்கிறார், மக்கால் இருக்கிறார், அவருக்கு இந்த கட்டளை. மூன்றாவது, முழுலகத்தில் எல்லா பகுதியில் சேர்ந்த மக்களுக்கு அல்லாஹ் ஏவுகிறான். இது ஃபஹ்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி இந்த கருத்தை சொல்கின்றார்கள். குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, முதலாவது ஆயத்து மக்கால் உள்ளவங்களுக்கு, இரண்டாவது ஆயத்து ஏனைய உலகத்துடைய பகுதியில் சேர்ந்தவங்களுக்கு, மூன்றாவது ஆயத்து பிரயாணிகளுக்கு, 2 ஊர்வாசிகளுக்கு, 3வது பிரயாணிக்கு. நான்காவது கருத்து, இந்த ஆயத்தில் ஒவ்வொரு கட்டளையிடப்படும் பொழுது முன்னுக்குள்ளதுக்கு சம்பந்தம் உண்டு வச்சு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றான். முதலாவது சொன்னது, கது நரா தக்கல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, நபியோட முகம் வானத்தின் பக்கம் திரும்புவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே நீங்கள் விரும்பக்கூடிய கிபிலாவின் பக்கம் நாங்கள் முன்னோக்குவோம், உங்களோட ஆசையை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா அதன் பக்கம் திருப்பும்படி சொன்னான். இரண்டாவது, وَمِنْ حَيْثُ خَرَجْتَ فَوَلِّ وَجْهَكَ شَطْرَ الْمَسْجِدِ الْحَرَامِ وَإِنَّهُ لَلْحَقُّ مِنْ رَبِّكَ وَمَا اللَّهُ بِغَافِلٍ عَمَّا تَعْمَلُونَ. இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, இந்த கிபிலா மாற்றினது என்பது இதுதான் ஹக்கானது, அல்லாஹ்வுடைய புறத்தின் உண்மையான சட்டம். அடுத்தது, முதல் அந்தஸ்திலிருந்து உயர்வு அந்தஸ்து கூடியிருக்கின்றது என்பதையும் அல்லாஹ் உணர்த்துகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய விருப்பத்தை செய்து கொடுத்ததை அல்லாஹ் இங்கு உணர்த்துகிறான். இதன் மூலமாக இதுதான் அல்லாஹும் விரும்புகிறான், ரசூல்லா இதை விரும்பினாங்களோ அதைத்தான் அல்லாஹும் விரும்புகிறான் என்பதை இங்கு உணர்த்துகிறான். வைன்னஹு லல் ஹக்கு மின் ரப்பிக்.
அடுத்தது 3வது கட்டளையில் யஹூதிகளுடைய உங்களுக்கு எதிராக அவங்க வாதிடுறாங்களே, இவர் கிபிலாவை எதுக்கு மாற்றி கொண்டாரு, இவர் இந்த கிபிலாவை முன்னோக்கி தொழலாமே என்றெல்லாம் அவங்க சொல்கிறாங்களே, அதை உடைக்கிறதுக்கு நல்லா சொல்கிறான். அவங்களுக்கு தெரியும் இவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து கிபிலா பக்கம் முன்னோக்கப்படுவார்கள் என்றதை விளங்கப்படுத்த 3வது கட்டளை எல்லாம் சொல்கின்றான். இதே மாதிரி முஷ்ரிக்கீன்களுடைய அரபிகளை சேர்ந்த முஷ்ரிக்கீன்கள் அவங்களும் ரசூலுல்லாஹ்க்கு எதிராக பேசிக்கொண்டிருந்தாங்க. இவர் என்ன யஹூதியருடைய கிபிலாவை பின்பற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கொண்டிருந்தாங்க. ஆனால் காபா முன்னோக்கினா நன்றாக இருக்குமே, தானே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கிபிலாவும் என்று சொல்லி கொண்டிருந்தாங்க. அவங்களும் காபத்துல்லா மதிக்கக்கூடிய மக்கள், ரசூலுல்லாஹ் அதை பின்பற்றினா நல்ல முன்னோக்கினா நல்லம்னு ஆசைப்பட்டாங்க. அல்லாஹு தஆலா அந்த ஆதாரங்கள் உடைக்கிறதுக்கான இவ்வாறு செய்து கொடுத்தான். ஹைர் லிஅல்லா யக்கூன லின்னாஸ் அலைக்கும் ஹுஜ்ஜா அப்படின்ற லின்னாஸ்னா மக்கள் யாரு? வேதக்காரர்கள். வேதக்காரர்களுக்கு எந்த ஆதாரம் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா கிப்லாவை மாற்றினான் என்று அவங்களுக்கு தெரியும். இந்த உம்மத்தினர் இருக்கிறாங்களே காபாவை முன்னோக்கித்தான் தொழுவார்கள் என்று அவங்க அறிந்திருந்தாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 17 மாதங்களாக இந்த பைத்துல் மக்தஸ் நோக்கித்தான் தொழுது கொண்டிருக்கிறாங்க. அப்போ இவங்க முஸ்லீம்கள் இல்லையோ, இவங்க உண்மையிலே ரசூல்லா அல்லோ இல்லையோ தெரியாது என்ற உண்மையான ரசூல் காபத்துல்லா முன்னோக்குவார் என்று இருக்குதே என்ற ஆதாரத்தை உடைக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹு தாலா பைத்துல் மக்தஸை முன்னோக்கி இருந்தவரை திருப்பி காபத்துல்லா பக்கம் திருப்ப செய்தான். அடுத்த இன்னொரு கருத்து சொல்றாங்க, எல்லா யக்குன்னா சலைக்கும் ஹஜ்ஜாண்டா வேதக்காரர்களை பற்றி தான் சொல்லுகிறான். அவங்க சொன்னாங்க முஹம்மத் கிப்லாம் பக்கம் திருப்பப்பட்டுட்டார், காபாம் பக்கம் திருப்பப்பட்டுட்டாரு, இவர் தன்னுடைய தந்தையுடைய வீட்டின் பக்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் பக்கம் ஆசைப்பட்டுட்டாரு, அவருடைய கவுமுடைய மார்க்கத்தையும் ஏற்றுக்கொள்வாரோ தெரியா என்பதற்காக சொன்னாங்க. அல்லாஹ் சொன்ன இல்லை, அதற்காக அல்ல. இதே மாதிரி மக்கள் யஹூதி அதாவது மக்காவுடைய முஷ்ரிக்கீன்கள்னு சொன்னாங்க, இவர் எங்கட பைத்தை எங்கட காபத்துல்லா பின்பற்றுகிறாரு, அந்த மாதிரி எங்கட மார்க்கத்துக்கும் திரும்பி வந்துடுவார் என்று பேசிக்கொண்டாங்க. எங்கட கிப்லாம் பக்கம் வந்த மாதிரி எங்கட மார்க்கத்து பக்கம் திரும்பி வருவார்னு பேசிக்கொண்டாங்க. எல்லாம் சொல்லலாம், அப்படி அல்ல. நாங்கள் காபா முன்னோக்கினது உங்கள விருப்பத்துக்காக வேண்டிய எல்லாம் மாறாக எங்களுடைய விருப்பம், அதான் ஹக்கும். அதுதான் உங்களுக்கு எதிராக இதில் பேசுறதுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. லிஅல்லா யக்குன்னா அலைக்கும் ஹுஜ்ஜத்துன் இல்லல்லதீன ஸலமூ மின்ஹும். ஆனால் அவர்கள் யார் முஷ்ரிக்கீன் குறைஷில் யார் அநியாயக்காரர்கள் இருக்கிறாங்களோ அவங்களை தவிர, அவங்க அழிவுல மூழ்கி இருக்கிறாங்க. அவங்க என்ன பேசிக்கொண்டாங்கண்டா, இந்த மனிதர் இருக்கிறாரே அவர் இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் இருப்பதாக நினைக்கிறாரு, ஆனால் இவர் பைத்துல் மக்திஸை முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிறாரு, இவர் என்னத்துக்கு அதை பின்பற்றுகிறார், உண்மையான மார்க்கத்து மீது இருந்தால் காபத்துல்லா முன்னோக்கி அல்லவா தொலைவேன்னு என்று பேசிக்கொண்டிருந்தாங்க. ஆனால் அதிலே எல்லா காரணம் வைத்திருக்கின்றான். இல்லல்லதீன ஸலமூ மின்ஹும். இப்படியான அநியாயக்காரர்கள் மக்கள் என்னதான் பேசிக்கொண்டிருந்தாலும் நீங்கள் அதுக்கு கணக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபலா தக்ஷௌஹும் வக்ஷௌனி. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் காபாவை நோக்கிறதுக்கு முன்னாடி பைத்துல் மக்திஸை முன்னோக்கினதெல்லாம் அதுலேயும் எங்களுடைய கட்டளை இருக்குது, ஹிக்மத் இருக்குது, ஞானம் இருக்குது. அதனால் மக்களுடைய பேச்சுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். வக்ஷௌனி, என்ன பயப்படுங்க. ஃபலா தக்ஷௌஹும், அவர்களை பயப்படாதீர்கள். வக்ஷௌனி, என்னை பயப்படுங்கள். அவங்கள பயப்படுறதால எந்த பிரயோஜனம் இல்லை. வலியுத்திம்ம நியமத்தை அழைக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு நான் என்னுடைய நியமத்துகளை நான் பூர்த்தியாக்கி தருவேன். எவ்வாறு நாங்கள் காபத்துல்லா மாற்றின மூலமாக உங்களுடைய விருப்பத்தை செஞ்சு கொடுத்தோமோ, இதே மாதிரி உங்களுக்கு ஒரு நியமத்தை நாங்கள் தந்திருக்கிறோம். இது மக்களுக்கு உங்களுக்கு எதிராக எந்த ஆதாரம் இருக்கக்கூடாதுன்னு விரும்பினோமோ அதே மாதிரி உங்களுக்கு நியமத்தாகவும் ஆக்கியிருக்கின்றோம். காபத்துல்லாவை கிப்லாவாக ஆக்கினதிக்குது. இது உங்களோட ஷரியத்தை பூர்த்தி செய்யக்கூடிய காரியங்களை உண்டு. அதனால் எல்லா திசையிலிருந்தும் காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுவது என்பது இந்த உம்மத்து கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு நியமத். வலஅல்லக்கும் தஹ்ததூன். இதே மாதிரி நீங்கள் நேரான பாதையில் சீரான பாதையை பெறவேன் என்பதற்காக வேண்டி நாம் இவ்வாறு அத்தாட்சிகளை உங்களுக்கு சொல்லியிருக்கின்றோம், எங்களுடைய ஆயத்துக்களை முன்வைத்திருக்கின்றோம். ஏனைய சமுதாயம் இந்த நேரான பாதையின் பக்கம் அவர்கள் வர தவறினார்கள். சங்கியான உம்மத்தான நீங்கள்
அந்த நேரான பாதை அடையவேன் என்பதற்காக வேண்டி நாம் கிபிலாவுடைய திசையை உங்களுக்கு மாற்றி அமைத்து உண்மையான சரியான கிபிலா இதுதான் என்பதை உங்களுக்கு காட்டி கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை விளங்கி அவனை முழுமையாக பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.